வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான நாட்டுக்கோழி குழம்பு. பாரம்பரிய முறையில் மணக்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ நாட்டுக்கோழியை கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியில் கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நம்மளுடைய எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுபவர்கள் நாட்டுக்கோழியை சூப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நாட்டுக்கோழி இறைச்சி உடல் எடையை பராமரிக்க உதவியாக இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது தலைமுடி, நகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற அசைவ உணவுகளோடு நாட்டுக்கோழியை ஒப்பிடும்போது நாட்டுக்கோழியோட டேஸ்ட் தனித்துவமானது. நாட்டுக்கோழியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கறியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ண பிறகு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிங்க, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அந்த கறியில் இருக்க கவிச்ச வாடை போயிடும். குழம்பும் டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். பிராய்லர் கோழியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது உடலில் கொழுப்பு சக்தி சேர்வதற்கும் உடல் பர்மனுக்கும் வழிவகுக்கும். அதனால் முடிஞ்சளவு பிராய்லர் கோழியை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 4 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க 2 வத்தல் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். சீரகம், மல்லி எல்லாம் நல்லா சூடேறணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். மல்லி நல்லா படபடன் பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லா ஜாமானும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு வெள்ளைப்பூடு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே உரித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு சுற்றின பிறகு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி கறி சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகும்போது நம்ம மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் நாட்டுக்கோழி கறியை நல்லா சாஃப்டாக்கிடும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியில் கிரேவி பண்ணும்போது எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் அரைச்ச மசாலாவை
அதோட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. நெஞ்சு சளி இருக்கிறவங்க நாட்டுக்கோழியில் குஞ்சு கடைகளில் கிடைக்கிது. குஞ்சாக வாங்கி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தட்டி சூப் போட்டு குடித்தோம்னா சளி நல்லா கரைஞ்சி வெளியேறிடும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு நாட்டுக்கோழி குஞ்சு நல்லா இருக்காது, சூப்புக்கு தான் குஞ்சு நல்லாயிருக்கும். அதனால் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு குஞ்சாக வாங்காமல் நல்லா கறி இருக்கிற மாதிரி வளர்ந்த கோழியாக வாங்கிக்கோங்க. டெலிவரிக்கு பிறகு லேடிஸ் நாட்டுக்கோழி சூப்பை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். மில்க் செக்ரிஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் பிராய்லர் கோழியோட விலை 200 ரூபாயாகவும் நாட்டுக்கோழியோட விலை 600 ரூபாயாகவும் இருக்குது. நாட்டுக்கோழியோட பெனிஃபிட்ஸ் உணர்ந்தவங்க நாட்டுக்கோழியோட விலை அதிகமாக இருந்தாலும் நாட்டுக்கோழியவே வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழி கறியை இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் வத்தட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த குழம்பு இட்லி தோசைக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது மாதிரி ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு உரப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குழம்புக்கு 1 கப் தேங்காய் பால் கடைசியாக ஆட் பண்ணுங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு குழம்பு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு திரளாக ஆயிரும். எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் சரியாக போகும். மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.